ஈரான் அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில ஈரான் அதிபர் உயிரிழந்துட்டதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மோசமான வானிலை காரணமா விபத்துக்குள்ளானவங்களை மீட்கும் பணியில தொய்வு ஏற்பட்ட நிலையில தான் இப்போ அதிபர் இம்ரான் ரைசி அவர்கள் உயிரிழந்துட்டதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. நாட்டினுடைய அதிபரா கடந்த 2021ஆம் ஆண்டு இரண்டாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு இப்ராஹிம் ரைசி அவர்கள். இவரு கடந்த 3 ஆண்டுகளா சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல தான் அண்டை நாடான அஜர்பைஜான்ல ஒரு அணையை திறந்து வைக்கிறதுக்காக அவரு ஹெலிகாப்டர் மூலமா போயிருந்திருக்காரு. அணையை திறந்து வச்சுட்டு மறுபடியும் தங்களுடைய ஊர் நோக்கி இவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்துட்டு இருந்தப்பதான் விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. இவரோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹுசைன் அமீர் அப்துல்லஹின் அப்படின்றவரும் போயிருந்திருக்காரு. மேலும் சில அதிகாரிகளும் போயிருந்திருக்காங்க. இவங்க பயணம் செஞ்ச இந்த ஹெலிகாப்டர் ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரான்ல இருந்து வடமேற்குல 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான் நாட்டினுடைய எல்லையில இருக்கக்கூடிய ஜோல்வா அப்படின்ற நகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் இந்த விபத்துல சிக்கின எல்லாரையுமே தேடும் பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. மூடு பனி அங்க அதிகமா இருந்த சூழல்ல தேடும் பணியை மேற்கொள்ள முடியாத சூழலும் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்துட்டதா இப்போ அறிவிப்பு வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.